கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இரவு வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 120 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற திட்டத்திலே முதல் நாளை சந்திக்கவும் வேதத்தை வாசிக்கவும் தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வேத வாசிப்பின் காலை பகுதி ஆதியாகமம் 1 முதல் 5. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த விதங்களை குறித்து தெளிவாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்களில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 6வது நாளிலே மனிதனை உருவாக்கி ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பை நிறைவு செய்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே அவர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்றும் அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் என்றும் வேதத்திலே வாசிக்க முடியும். 2ஆம் அதிகாரத்தில் மனிதனுக்கென்று ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதிலே கனிதரும் விருட்சங்களையும் பழங்களை எல்லாவற்றையும் உருவாக்கி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையையும் 2ஆம் அதிகாரத்திலே உருவாக்குகிறதை வாசித்திருக்க முடியும். 3ஆம் அதிகாரம் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ மகிமையை இழந்து நிர்வாணியாக மாறினதையும் தேவனுடைய பிரமாணத்தை மீறின நிமித்தம் அவன் பெற்ற தண்டனைகளையும் தேவன் அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினதையும் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்திருப்பீர்கள். 4ஆம் அதிகாரத்தில் ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து காயின் ஆபேலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பலிகளில் காயின் பலி அங்கீகரிக்கப்படாமலும் ஆபேலின் பலி அங்கீகரிக்கப்பட்டது நிமித்தம் காயின் ஆபேலை கொன்று போடுகிறான். கர்த்தர் காயினை சபித்தும் காயின் தேவனுடைய கரத்திலிருந்து சாபத்தை அல்ல ஆசீர்வாதத்தையே பெற விரும்பி மன்றாடினதையும் தேவன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டதையும் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் ஆதாமுடைய வம்ச வரலாறை குறித்து மிக விரைவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாம் துவங்கி அந்த அதிகாரத்தின் முடிவிலே நோவாவின் வாழ்க்கை வரைக்கும் வம்ச அட்டவணைகள் எழுதப்பட்டிருக்கிறதை இன்றைக்கு வாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார். அதே போல மாலை நேர வேத வாசிப்பு திட்டத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அங்கே ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமின் குமாரன் என்று ஆரம்பித்து ஆண்டவருடைய ஜனத்தினுடைய அந்த யோசேப்பு மரியாளுடைய சம்பவத்தை அங்கே குறிப்பிடுகிறார். யோசேப்பு மரியாளுக்கும் நிச்சயிக்கப்பட்டிருந்த காலத்தில் மரியாள் கர்ப்பவதியானதினால் யோசேப்பு அவளை இரகசியமாய் தள்ளிவிட நினைத்ததையும் தேவதூதன் தோன்றி அவனுக்கு தெளிவுண்டாக்கி அவனுக்கு பிறக்கப் போகிற பிள்ளைக்கு இயேசு என்றும் இம்மானுவேல் என்றும் பெயரிடும்படியாக சொல்லுகிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற இயேசுவை காண சாஸ்திரிகள் வந்தபொழுது ஏரோது அதை கேட்டு கலக்கமடைந்து இயேசுவை கொல்ல வகை தேடினதையும் கண்டுபிடிக்கப்படாததினாலே 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் கொன்று போடுவதையும் வேதத்திலே வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே இருந்து எகிப்துக்கு போகச் சொல்லினார். அதையும் அதே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்து 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அவன் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். இயேசுவுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை குறித்தும் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு பிசாசை ஜெயித்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதையும் பேதுருவையும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவையும் தன்னோடு கூட ஊழியத்திற்கு வரும்படி அவர்களை அழைத்ததையும் நாம் அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 5ஆம் அதிகாரத்திலே
தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எல்லாரும் அறிக்கை செய்கிற மலை பிரசங்கத்தை 5ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆரம்பிக்கிறார். அதிலே ஸ்தோத்திரம், யார் பாக்கியவான்கள் என்றும், நாம் இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்டவர்கள் என்றும், நாம் என்ன செய்யக்கூடாது என்றும் மிக தெளிவாக 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளின் வேதாகமத்தை 10 அதிகாரத்தை வாசித்து அதன் கருப்பொருளை அறிந்து கொள்ள உதவின தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள். வாசித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலேயும் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க தவறவிடாமல் வாசியுங்கள். 120 நாட்களுக்குள்ளாக முழு வேதாகமத்தை படித்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனே, கிருபை தந்ததற்காக நன்றி. கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.